ஹாய், என் பேர் மரியா பெஃப்ரோனியா. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஸோ சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்டது ஏன் சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. சென்னையில் நிறையா இன்ஸ்டியூட் சிஏஸ் இருக்குது, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணணுன்னு முக்கிய காரணம் வந்துட்டு எங்களோட கோச்சிங். அப்புறம் வந்துட்டு சார், மேம் இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட 12th நான் காமர்ஸ் குரூப் தான் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து 12th அவ்வளோவா நான் படிக்கல. ஸோ இங்கே வரும்போது நான் கொஞ்சம் பயத்தோடய வந்த காமர்ஸ் மேஜர் இருந்தாலுமே நான் எப்படி படிக்க போகிறேன், சிஏங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நான் எப்படி அதை பண்ண முடியும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இங்கே வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு 2 months கொடுத்த கோச்சிங்லேயே இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நான் சிஏ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து கைட் பண்ண என்னோட எல்லா மென்டார்ஸ், மேம், சார் எல்லாருக்கும் நான் வெரி தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து ஹாஸ்டலாக ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் தூரமாக இருக்கிறதுனால இங்கே எனக்கு ஒரு ஹோம் ஃபுட் கிடைக்குது, கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது, எனக்கு படிக்கிறதுக்கான எல்லா ப்ரையாரிட்டிஸ் கிடைக்குது, ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, வார்டன் மேம் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஏதாவது திங்ஸ் வேணும்னா டக்குன்னு வாங்கி தராங்க. வீட்டில் இருக்க மாதிரி கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக படிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம ஹாஸ்டல் ரூம்லேயும் ஃப்ரீயாக படிப்போம். முக்கியமாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் மிஸ் பண்ணும்போது இங்கே இருக்க வார்டன் மேம், வித்யா மேம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வீட்டை பிரிஞ்சு இருக்கிற நினப்பில்லை, எப்படி படிக்க வீட்டிலேருந்து எப்படி இங்கே படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஸ்டடீஸ் வரும்போது சிஏ அகாடமி பெஸ்ட் பார்க்கணுன்னா இங்கே தான் இருக்குது.